நல்லா கவனிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. செவி கொடுத்தல் உத்தமங்க, கீழ்ப்படிதல் உத்தமங்க. அடுத்து மாத்திரமல்ல சொல்றாரு, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பனுக்கு நீங்க செவி கொடுத்து நீங்க நாம் நடத்துகிற வழியில நீங்க நடந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்களுக்கு ஆபத்து நேராது. எந்த ஓநாய்களும் வந்து என்ன பண்ணாது, போடாது. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிற ஒரு மேய்ப்பன் உங்களை கண்காணிக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கணும், காவலாக வச்சிருக்கிறாருன்னு அறியணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அது மாத்திரமல்ல, அதில் நாம் பார்க்கும்போது 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை எஸ். அப்போ நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறது இல்ல, முன் வரணும். ஓகேங்களா? ஆனா மேலுக்கு நல்ல கவனிக்க 12 வசனம், மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால், நல்லா கவனிங்க, சொந்தமல்லாததுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி சிதறடிக்கும். ஹல்லேலூயா. ஆபத்து வரும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், ஆகடியம் பண்ணுவான். ஆனா உங்களை கண்காணித்த உங்கள் மேய்ப்பனும் உங்களை கண்டு வருத்தப்படுகிறான். ஹல்லேலூயா. செம்மறி ஆடுகளாயிருங்க. ஹல்லேலூயா. வெள்ள ஆடுகளாயிர